ஆயுதங்களால் லாபம் பார்க்கும் கொடுங்கோலர்கள், ட்ரம்பை மறைமுகமாக திட்டிய போப். கேமரூன் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திருத்தந்தை லியோ, போர் மற்றும் உலக தலைவர்களின் செயல்பாடுகள் குறித்து வெளியிட்டுள்ள மிக கடுமையான விமர்சனங்கள் உலக அரங்கில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ட்ரம்ப் தரப்பு இவரது பேச்சை கேட்டு ரொம்பவே அப்செட் ஆகி இருக்கிறது. போர்களுக்காக பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடும் தலைவர்களை போப் கடுமையாக சாடியுள்ளார். உலகம் ஒரு சில சர்வாதிகாரிகளால் சீரழிக்கப்படுவதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். அழிப்பதற்கு குறைந்த காலமே போதும், ஆனால் கட்டியெழுப்ப ஒரு வாழ்நாள் போதாது என்பதை போரை முன்னெடுப்பவர்கள் உணர வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் போப் லியோ ஆகியோருக்கு இடையே ஏற்கனவே பஞ்சாயத்துகள் இருந்த நிலையில் தற்போது போப் லியோவின் பேச்சு ட்ரம்ப் தரப்புக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான இராணுவ நடவடிக்கைகளை போப் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் விடுத்த ஒரு முழு நாகரிகமே அழிந்துவிடும் என்ற எச்சரிக்கைக்கு போப் தனது கவலையை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லியோ ஒரு போப்பாக தனது வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். மட்டுமல்லாது அவர் அமெரிக்கர் என்பதால் தான் போப் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். கடந்த ஆண்டு போப் பதவியேற்ற லியோ அமெரிக்காவில் பிறந்த முதல் போப் ஆவார். இவர் ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கைகளையும் விமர்சித்துள்ளார். தற்போது கேமரூனில் கிளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட பமெண்டா நகருக்கு சென்ற அவர் அங்குள்ள கத்தோலிக்க கதீட்ரலில் பேசினார். ஆப்பிரிக்கா நிலத்தின் வளங்களை சுரண்டுபவர்கள் அதில் கிடைக்கும் லாபத்தை ஆயுதங்களில் முதலீடு செய்வதால் மரணமும் சீர்குலைவும் தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டினார். தங்களின் சுய லாபத்திற்காக கடவுளின் பெயரையே சிதைப்பவர்களை அவர் கடுமையாக சாடினார். போப்பின் இந்த ஆப்பிரிக்க பயணம் அந்த பிராந்தியத்தில் கத்தோலிக்க மதத்தின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. 2024 ஆண்டு புள்ளி விபரப்படி உலகில் உள்ள கத்தோலிக்கர்களில் 1/5 பகுதியினர் ஆப்பிரிக்காவில் வசிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.